குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாபிக் எப்போவுமே இந்த ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங் இதை பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து டோட்டலாக வெளியே வந்துடுவோம். பட் இதுவும் அதே ஃபினான்ஸ் சம்மந்த மாதிரியான டாபிக் தான். அதாவது பொதுவாக மிடில் கிளாஸை பற்றி. மிடில் கிளாஸில் ஒரு கொண்டாட்டமான ஒரு தினம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் நம்ம சேல்ரி டேட்டு தான். மிடில் கிளாஸ்க்கு தினமும் மாதத்தில் ஒரு கொண்டாட்டம் வருதுன்னா அது சேல்ரி என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான். அப்போது இந்த சேல்ரி வந்தால் நம்ம சேல்ரி என்ன மாதிரியெல்லாம் போகுது நம்ம கையில் இருந்து அப்படின்ற மாதிரி. அப்போ ரியல் லைஃப் மணி ரியாலிட்டி அது எப்படி இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்றது தான் நான் இந்த ஆடியோவில் சொல்கிறேன். அதாவது சேல்ரி வந்த நாள் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு அது ஒரு சொர்க்கம். அந்த ஒரு நாள் கண்டிப்பாக சில பேருக்கு 1ஆந்தேதி, சில பேருக்கு 30ஆந்தேதி, சில பேருக்கு 31ஆந்தேதி, சில பேருக்கு 7ஆந்தேதி, 5ஆந்தேதி, 10ஆந்தேதி, இந்த மாதிரி சேல்ரி டேட்டெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் அது சொர்க்கமாக இருக்கும். மந்த்லி ஒரு வாட்டி ஃபோனில் சேல்ரி கிரெடிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தால் நம்மளை மாதிரி சந்தோஷப்படக்கூடிய ஆளே அன்றைக்கி கிடையாது. மைண்டு ஃபுல்லாக என்னவாக இருக்கும், ஃபுல் ஹாப்பினஸ் இருக்கும். பிளான் எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடும். சேல்ரி வரதுக்கு முன்னாடியே பிளான் எல்லாம் ரெடி ஆகிடும். கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஹாப்பினஸில் இருப்போம். ஆனால் 10 நாள் கழித்து நம்ம சேல்ரி அந்த அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தா என்ன இருக்கும், எல்லாம் காலி ஆகிட்டு ஜீரோவாக தான் இருக்கும். அப்போது அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தவொடனே நமக்கு என்ன ஆகும்னா பயங்கரமான ஷாக் ஆகிடும். என்னடா சேல்ரி 3 நாள் 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எல்லாமே காலி அப்படின்ற மாதிரி. இதுதான் நம்ம ரியல் மிடில் கிளாஸ் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி. ஓகேங்களா? ஐத்தட்டு மக்களை நம்ம எதுலேயுமே சேர்த்துக்க வேணாம். அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு வேறு விதமான ப்ராப்ளம் இருக்கும். நம்மளை பற்றி மட்டுமே பேசுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது, நம்ம சேல்ரி வந்ததும் ஃபஸ்ட்டு மைண்டில் வரக்கூடியது என்னது, ரெண்ட்டு. 2வது வரக்கூடியது இபி பில்லு. 3வது மொபைல் ரீசார்ஜ். 4வது மளிகை சாமான் கிராசரிஸ். 5வது வண்டி வச்சுருந்தா பெட்ரோலு. நீங்கள் பைக் வச்சுருந்தாலும் அதுக்கும் கரண்ட்டு வேணும். அதுக்கும் நமக்கு மந்த்லி பே பண்ணி தான் ஆகணும். இதில் சொந்த வீடு இருந்தால் அவங்க இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ஏன்னா சொந்த வீடு இருந்தால் அவங்க வாடகை கட்ட வேணாம். ஆனால் வாடகை வீடு இருந்தால் இந்த 5 விஷயத்துக்கும் பே பண்ணியே ஆகணும். இது அடிப்படை அப்படின்ற மாதிரி இந்த 5 எக்ஸ்பென்ஸும் வந்துடும். சொந்த வீடு இருக்கவங்களுக்கு அந்த ரெண்ட்டு மட்டும் வராது. மற்றபடி அவங்களும் இபி பில் கட்டி தான் ஆகணும், அவங்களும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், அவங்களும் மளிகை சாமான் வாங்கி தான் ஆகணும், அவங்களும் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். இதில் இன்னும் நான் சேர்க்காத லிஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் அடிப்படை இது தான். இந்த அடிப்படை 5 தான் ஒரு மனுஷனோட சேல்ரியை எந்த அளவுக்கு பாதிக்கும். இவங்க ஃபஸ்ட்டு சேல்ரியோட ஹை ப்ரையாரிட்டி எதுனா நான் சொன்ன இந்த 5 தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாம். அதில் நான் ஸ்கூல் ஃபீஸ் சேர்க்கலை, மற்ற இதுவெல்லாம் சேர்க்கலை. ஆனால் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான செலவு. ஆனால் அனாவசியமான செலவுகள்லாம் சிலது இப்போது அதிகப்படியாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது அடிப்படை போய் அனாவசியமாக எப்படி அப்படி சொல்கிறேன்னா, என்றைக்கோ ஒரு நாள் வெளியிலேருந்து சாப்பிட்லாம், வெளியில் போய் சாப்பிட்லாம், ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போது மிடில் கிளாஸ்லேயே என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஃபோன் எடுத்து ஆர்டர் போட்டால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர் வீட்டுக்கே வந்துடுது சாப்பாடு. பாதி அவன் சாப்பிட்டு கொடுப்பான், அது வேறு விஷயம். இருந்தாலும் வீட்டுக்கே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அனாவசிய செலவு அடிஷ்னலாக உள்ளே வருது. இது எத்தனை வீட்டில் நடக்குது? எங்கள் வீட்லேயே நடக்குது. நான் இருக்கும்போது வாங்கவே மாட்டாங்க. நான் அப்படி எங்கன்னா வெளியே போயிட்டேன்னா உடனே ஆர்டர் பண்ணி இந்த பீஸாவில் என்ன தான் இருக்கோ தெரில, என் பொண்ணே அதை தான் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அனாவசிய செலவுகள் அதிகம். அடுத்தது அமேசான் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவாகவே ஆஃபர்ஸ்னாவே நம்ம ஜனங்க அள்ளி தெளிச்சிட்டு ஓடுது. அது என்ன ப்ரைஸ் இருந்தாலும் அதை போய் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் அப்படின்ற ஒன்று நடக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங்கில் அனாவசிய செலவு. இது இயர்லி ஒன்ஸோ இல்லை 6 மந்த் ஒன்ஸோ இல்லை 3 மந்த் ஒன்ஸோ தான் நடக்கும். ஆனால் இப்போது இந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஐயப்ப மாலை போடுறது, முருகருக்கு போடுறது, பெருமாளுக்கு போடுறது, இதெல்லாம் நான் சின்ன வயசில் ரொம்ப ரேரு, நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இப்போ ஒரு 43 முடிஞ்சு 44 வரப்போகுது.
ஆனால் இந்த மாலை போடுற பழக்கம் இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்தந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் குறைலாம் சொல்லலை, இல்லை இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் காஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத செலவு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கடவுள் இருக்கார், அது உண்மை, அதை அடிச்சிக்கவே முடியாது. கடவுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது, அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ இப்போ இந்த செலவெல்லாம், இந்த மாதிரி சின்ன சின்ன செலவெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது, அது இயர்லி வைஸ் இல்லை 6 மந்த் ஒன்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்க்கும்போது, அதுதான் நம்ம இந்த 5 சொன்னோம் பார்த்தீங்களா, அடிப்படை செலவு, அதை தாண்டி இதுதான் வந்து நிற்கும். அப்போ அங்கே ஒரு பெரிய பட்ஜெட்டில் துண்டு உழுதுவான். இது மிடில் கிளாஸை எந்த அளவுக்கு பாதிக்கும்? என் ஃப்ரெண்டே இருக்காங்க, சரி அது வேணாம், அதை விட்டுருவோம், அது சொன்னால் வேறு மாதிரி ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ இதில் அந்த 5 விஷயத்தை விட இந்த அடிப்படையை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸு ஹெவி செலவாயிடுதா? அப்போ நம்ம எமோஷ்னல் அங்கே என்ன மாதிரி கனெக்ட் ஆகுது, நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியுதா? இங்கே ஒரு மிடில் கிளாஸ் ப்ராப்ளம், ஒரு சேலரி வந்தால் என்னென்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது நம்மளோட சம்பளம் வந்து இங்கே ரொம்ப கம்மி. நம்ம அதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அங்கே பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எது பண்ணுறோம், எதுவுமே நமக்கு செட்டே ஆகலை. அப்போ இந்த குறைஞ்ச சம்பளத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நினைக்கிற நம்மளோட அந்த ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அதுவும் நம்மக்கிட்ட இல்லை. அங்கே சம்பளமும் கம்மி, ஆனால் நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்டும் அதிகம். எப்படி அது டேலி ஆகும்? அதுதான் என்எஸ்கே ஒரு பாட்டில் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சம்பள தேதியை பற்றி. அது 100க்கு 100 உண்மை. இப்போ நடக்கிற இந்த சொசைட்டியில் ஃபஸ்ட் கிளாஸாக அப்போவே சொல்லியிருக்காரு. ஒரு நாள் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு உண்மையாலுமே தெரியும். காலையிலலாம் நான் மார்க்கெட்டில் இருந்துட்டு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது, எனக்கு ஒரு நாளைக்கு வேலை பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது நல்லா புரியும். அது ரொம்ப பேருக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்கு போகிறவங்கள கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்கன்னா கொட்டுவாங்க மனசில் இருக்கிறது. ஆனால் அந்த 30 நாள் கழித்து வாங்குகிற அந்த சம்பளம் 2 செகண்டில், ஒரே செகண்டில் ஸ்வைப் பண்ணால் போயிடும். ஏன்னா நம்ம பேங்க்கெல்லாம் நம்மளை வந்து நீ எனக்கு கடங்காரன்டா அப்படின்ற மாதிரி அந்த கிரெடிட் கார்டை உன் பாக்கெட்லேயே வச்சுக்கிறான் எப்போவுமே. இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க, ஓரளவுக்கு சம்பளம் ரெகுலராக வாங்குறவங்க, இவங்க எல்லாரையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு இல்லாமல் ஒருத்தர் கூட இருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ கிரெடிட் கார்டோட நோக்கம் என்ன? அது கரெக்டான வழியில் ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக கட்டிக்கிட்டே இருந்தால் அது சொர்க்கமாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, கிரெடிட் கார்டு தான் உங்கள் லைஃபோட நரகம். இதை அனுபவித்தவங்களையும் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறது இந்நேரம் புரிஞ்சிருக்கும். நரகமாக நினைக்கிறவங்க, தெய்வமே நீ சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதை சொர்க்கமாக நினைக்கிறவங்க சில பேர் தான் இருக்காங்க. அது பிஸ்னஸ் மேனுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். ரொட்டேஷன் பண்ணி மாற்றி போட்டு எடுத்து டக்குன்னு பே பண்ணிக்கலாம் அப்படின்ற பிஸ்னஸ் மேனுக்கு அது கரெக்டாக இருக்கும். அது அவங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். நம்மளை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்குலாம் அது கிடைச்சா முதல்ல சொர்க்கமாக இருந்து கடைசியில் அது நரகமாக தான் மாறும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ். 30 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அந்த ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு நம்ம கைக்கே வருது. ஆனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரே செகண்டு இல்லைன்னா 2 செகண்டு. இது தாங்க ட்ராப்பு. லைஃபோட மிடில் கிளாஸோட சேலரி ட்ராப் அப்படின்றது இதுதான். இதே தாங்க மார்க்கெட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்லேயும் இழக்கிறது ரொம்ப ஸ்பீடு, ஆனால் அங்கே இதில் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோ, ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? நம்ம ரியல் மிடில் கிளாஸ் லைஃப்பையும் மார்க்கெட் லைஃப்பையும் ஒன்றா சேர்ந்து லிங்க் பண்ணிட்டேன். இதுதான் ரியாலிட்டி. நிஜமாலுமே இப்படி தான் மார்க்கெட்லேயும் இப்படி தான் இருக்குது, நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. நமக்கு வரக்கூடிய சேலரி பத்தலை, அதனால் நம்ம இந்த மார்க்கெட்டில் வரோம். ஆனால் அவன் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கல, நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னும் பிடுங்கின்னு போகிறான். அப்போ இங்கே நம்ம டீப்பாக ஒரு இதுவை உள்ளார்த்தமாக போய் பார்த்தா என்ன நமக்கு தோணுதுன்னா, நான் அதிகப்படியாக சொல்கிறது இந்த சோஷியல் மீடியாவை தான் சொல்லுவேன். சோஷியல் மீடியாவில் நம்மளை உசுப்பேற்றுறதுக்குனேன்னு சில பேர் அவனோட லக்ஸரி லைஃப்பை ஷோ பண்ணுவான். ஏரோப்ளைனில் பறக்கிற மாதிரி, காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட் போகிற மாதிரி, ஊரை விட்டு ஊரை போய் வீடு வாங்கின மாதிரி, அதை பண்ணுற மாதிரி இதை பண்ணுற மாதிரி, அது ரியலாக அவனோட பிஹேவியராக கூட இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்லும் போது
இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணும்போது அது பாதி பேரை வந்து பெரிய லெவலில் கம்பாரிசனை நோக்கி கொண்டு போயிடுது. அவன் அப்படி இருக்கானே, நம்மளால் முடியலையே, அவன் ட்ரேடிங் பண்ணி லட்சமாக சம்பாதிக்கிறானே, நம்மளும் ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் போகிறதுனால தான் பாதி பேர் அழிஞ்சு போயிடுறாங்க. புதுசாக ஆப்ஷன் பையர் ஏன் உள்ளே வராங்க? அவங்களுக்கு இந்த கம்பேரிசன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால உள்ளே வராங்க. இதுதான் உண்மை. ஒரு மார்க்கெட்டை பற்றியே தெரியாமல் உள்ளே வந்துட்டு இழந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை பற்றியே தெரிஞ்சுக்கிறாங்க. இழந்தது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், 3-4 லட்ச ரூபாய்க்கு. அந்த 30 நாள் சம்பாதிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சேல்ரி எப்படி 1 செகண்டு 2 செகண்டில் ஸ்வைப் பண்ணால் போயிடுதோ, அது மாதிரி மார்க்கெட்டில் காலங்காலமாக சேர்த்து வச்ச பல லட்சங்களை 1 மாதம் 2 மாதத்துலேயே தொலைச்சிட்டு போகிறோம். எவ்வளோ பெரிய வலி அது, எவ்வளோ பெரிய பெயின். அப்போ இந்த சோஷியல் மீடியா தான் பெரிய ஒரு குற்றவாளி மாதிரி எனக்கு தெரிஞ்சு இருக்குது. யாரோ ஒருத்தர் பெரிய லெவலில் வாழ்கிறாங்கப்பா, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு பெரிய லெவலில் இருக்காங்க, எல்லாம் கரெக்டு. அவங்க இந்த மாதிரி ஷோவாக காட்டுறதுனால தான் இந்த புதுசாக வரவங்க அது மேலே ஒரு அட்ராக்ட் ஆகிட்டு அதை நோக்கி போயிடுறாங்க, ஆப்ஷன் பையிங்கை நோக்கி. அப்போ இந்த கம்பேர் பண்ணுறதும் அதிகப்படியாக செலவு ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறதும் லைஃப்பும் ரெண்டுமே ஒன்று. கரெக்டு தானே நான் சொல்கிறது? ரெண்டுமே கரெக்டாக லிங்க் ஆகுதுங்களா? அப்போது இந்த உண்மை நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் ஏன் நம்மளால் மீள முடியல, ஏன் மார்க்கெட்டை விட்டு வெளியே வர முடியலன்னா அந்த ஆசை தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை. நம்மக்கிட்ட வருமானமே இல்லை, இருந்தாலும் நம்ம போய் ஆஃபரில் போய் அள்ளிக்கிட்டு வரோம் துணியெல்லாம். என்னை பொறுத்தவரையும் ஆஃபர்னு போட்டாவே அது ஏமாற்று வேலைன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பொருளோட காஸ்ட்டு, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னாவே அதில் அங்கே ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு தான் அர்த்தம். அது எல்லாருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த தீபாவளி அன்றைக்கி இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க, ஆஃபர்னு. அது ஜென்யூனாக பார்த்தா அந்த மாதிரி ஆஃபர் இருக்க வாய்ப்பே இருக்காது. 3 ஜீன் பேண்ட்டு 1500 போடுவான், ஆனால் ஒரு ஜீன் பேண்ட்டை கேட்டால் 1200 அவன் அப்போ நமக்காக வந்து 4500 3000 ஃப்ரீயாவாக கொடுத்துருவான். ஆனால் நமக்கு அப்படி தான் தோணும். ஆனால் அங்கே 1008 பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அது உள்ளே இருக்கும். அப்போ அந்த ரியல் ஜீனோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். 3 ஜீனு அப்படின்ட்டு போயிடுவோம். இது தாங்க ஒவ்வொரு லைஃப்லேயும், ஒவ்வொரு மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நம்ம வாழக்கூடிய சரௌண்டிங் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை தான் இருக்குது. கம்பேரிசன், ஓவர் ஸ்பெண்டிங், இதுதான். அப்போ இதிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அவங்க காட்டுற 10% இந்த மாதிரி மீடியாவில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட லைஃப் அதில் 10% தான் இருக்கும். மீதி அவங்க 90% அதில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு மீடியாவில் காட்ட மாட்டாங்க. அதை 10% காட்டுறதை வந்து நல்லா இருக்க மாதிரி காட்டுவாங்க, ஓகேங்களா? மீதி அவங்க 90% அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவங்களையும் அங்கே குறை சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் காட்டுறாங்க. நான் இந்த மாதிரி முன்னேறிட்டேன்ட்டு அவன் ஷோ பண்ணுறான். அதை பார்த்தவொடனே நமக்கு வந்து வயிற்றெரிச்சலாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, இந்த இளைய சமுதாயம் இப்போ அப்படி தானே இருக்குது, அவன் பைக்கு வச்சுக்கிறானே, அவன் கிரெடிட் கார்டு வச்சுருக்கானே, இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. நான் ரொம்ப பேர்கிட்ட கேட்குறப்போ இப்படி தான் சொல்கிறாங்க, இந்த வயசில் ஜாலியாக இல்லாமல் எந்த வயசில் ஜாலியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இது எல்லார் வீட்லேயும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த டாபிக் போனால் அது இன்னும் டெப்த்தாக போகும், அதை விட்டுருவோம். அப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வரதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த ட்ராப்புன்னு நமக்கு தெரியுது. இந்த ட்ராப்லேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணோன்னா 50 30 20 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். 50% அப்படின்றது நமக்கு தேவைகள், நமக்கு என்ன தேவை இருக்கோ அது 50% கண்டிப்பாக செஞ்சுக்கணும். 30% நமக்கு என்ன தேவைப்படும், தேவைகள் வந்து வேறு, நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தேவைப்பட்டது, அதாவது நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது 50%. 30% வந்து வாண்ட்ஸ், அது வேணும். 20% வந்து சேவிங்ஸ். அப்போது இந்த 100%ல் இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டா இந்த அந்த ட்ராப்லேருந்து நம்ம வெளியே வரலாம், ஓகேங்களா? அப்போ இதோட டோட்டல் டெப்த்தோட அர்த்தம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சேல்ரி வந்தவனையும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணு, ஃபஸ்ட்டு சேவ் பண்ண கற்றுக்கோ, அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணு,
அப்படின்ற மாதிரி தான் நான் இங்கே சொல்ல வரேன். அப்போ சேலரி வந்தவொடனே முதல்ல நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, முதல்ல சேவிங் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செலவழிக்கவே செய்யணும். ஒரு மாதம் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய லெவலில் ஷாக்காக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணுறது என்ன, உங்களுக்கு செலவு பண்ணுறது என்ன, உங்கள் பைக்குக்கு செலவு பண்ணுறது என்ன, உங்கள் குழந்தைக்கு செலவு பண்ணுறது என்ன, அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இம்பல்சஸ் பையிங்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியே தீரணும். ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது. நமக்கு தேவை என்ன, ரியலாக ஒரு பொருள், அந்த பொருளை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ரீல் எல்லாம் நமக்கு வேணாம், ரியல் மட்டும்தான் வேணும். அப்போ அவாய்ட் இம்பல்ஸ் பையிங் அப்படின்றத நம்ம இங்கே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். சேல்ரி வந்தால் இந்த மாதிரி தாங்க நம்மளோட சேல்ரியெல்லாம் கரைஞ்சி போய்கிட்டே இருக்குது. இது நம்ம தலைவிதி நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம தலைவிதிலாம் கிடையாது. இது நம்மளோட ஹேபிட் ஆகிப்போச்சு. ஒவ்வொரு மிடில் கிளாஸ்லேயும் இப்போது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் பைக் வச்சுருக்கான்னா, இவங்க வீட்டில் ஒரு பையன் இருந்தானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் வச்சுருக்கானே அந்த மாதிரி கம்பேரிஷன் வந்துடும். அப்போ இது ஒவ்வொரு மிடில் கிளாஸ்லையும் இதே ஹேபிட் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்போ ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம லைஃபோட அந்த ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி ஆகணும். கரெக்டாக? இது ஹேபிட்டாக வளர்ந்து போச்சு இப்போ ஆல்ரெடி. இப்போது ஒரு பொண்ணு பைக்கில் போகுது, அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க பைக்கு. அதே மாதிரி வேறு ஒரு வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்கும், அவளும் அதே ஸ்கூலில் படிப்பா, இவளும் அதே ஸ்கூலில் படிப்பா. அவள் சைக்கிள்லேருந்து இப்போ பைக்குக்கு மாறிட்டுருப்பா, இவள் சைக்கிள்லேயே போயிட்டுருப்பா. அப்போ இவளுக்கு என்ன தோணுன்னு நினைக்கிறீங்க? அவள் பைக்கில் போகிறா, நம்ம சைக்கிளில் போகிறோம், சரி நம்ம நிலமை அப்படி தான் அப்படின்னு அவளுக்கு தோணுமா? நம்மளோட இயலாமை தோணவே தோணாது. அந்த ஓவர் கம்பேரிசன் தான் வந்து போகும். அவள் பைக் ஓட்டுறாளே அப்படின்ற மாதிரி. இது கண்டிப்பாக இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. அப்போது இந்த இடத்துல மணியெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட மணி கொஞ்சமாக வருது, நிறைய வருது அப்படின்றலாம் இல்லை. இந்த மணியை நீ எப்படி மேனேஜ் பண்ணுற, அதை எப்படி செலவு பண்ணுற, அதை எப்படி சேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட பிரச்சனை. அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம சம்பாதிக்கிறத விட நம்ம சேர்க்குற அந்த ஹேபிட்டை அதிகப்படியாக வளர்த்துக்கணும். நீ சேர்த்தா மட்டும்தான் இந்த மணி உன்னை காப்பாற்றும். நீ வர்றதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தனா அதால் ஒரு யூஸும் இல்லை. நாளைக்கு தேவைன்னும் போது நீ சம்பாதிச்சாதான் உண்டு. 20லேருந்து 25லேருந்து 40, 50, 60 அது வரையும் கவர்மெண்ட்டில் வேலை செய்வோம், சம்பாதிப்போம். எல்லாத்தையும் நீ செலவு பண்ணிட்டப்பா. 60 வரையும் நீ வேலை செய்கிற, சம்பாதிச்சிட்ட. பென்ஷனும் ஒன்று கொடுப்பான். இப்போ பென்ஷன் கூட யாருக்கும் கிடையாது கவர்மெண்ட்டில். அப்போவாது நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு பென்ஷன் ஒன்று கொடுத்தா சம்பளம் வரலனாலும் மாதம் பென்ஷன் வரும். இப்போ அந்த மாதிரி கூட கிடையாது. அப்போது 60 வயசு வரையும் சம்பாதிக்கிற காசில் நீ எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்னா 61, 62, 63, 64, 65 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. நமக்கு பெரியவங்க பக்கமே போவோம்னா அவங்களுக்கு 65 வயசுலாம் இருக்கும் போது எப்படியும் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சம்பாதிக்க வயசில் கல்யாணம் ஆகிட்டு கூட இருக்கலாம். அவங்க பார்த்துப்பாங்க. நான் நம்மளை பற்றியே பேசுவோம். 30லேருந்து இந்த 40, 50க்குள்ளே நமக்கு அப்போது சம்பாதிக்கிறத கண்டிப்பாக ஒரு இடத்துல சேவ் பண்ணணும், கொஞ்சமாவது சேவ் பண்ணணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போது நம்ம மணி என்ன ஆகுது, சம்பளம் வந்தவொடனே நம்ம மணி எங்கே போகுது, இதுதான் நம்ம சம்பளம் வந்தவொடனே மணி போகிற நிலமை. இதுதான் ரியல் லைஃபு, மணியோட ரியாலிட்டி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது நம்ம மிடில் கிளாஸோட ரொம்ப நெருக்கமாக லிங்காக இருக்க மாதிரி இருக்குல்ல. எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சரி, அதனால் இது ஆடியோவாக போடணும். இது ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு சேவிங் எப்படி பண்ணணும், ஒரு மார்க்கெட்டில் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், நம்ம ரியல் லைஃப்பில் மணி ரியாலிட்டி என்ன, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த ஆடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.